அன்புமணி அவர்களே, உங்களுடைய கட்சி நிர்வாகத்திலையும் உங்களுடைய சீட்டு இப்போ ஒதுக்கி இருக்கிறதுலையும் 50% நீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா? முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று உங்களே கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் திமுக மேல பழி போடுற வேலையை பாருங்க. உதாரணத்துக்கு நேற்று யூபியில் முன்னாள் அமைச்சருடைய பையன் ஆரியமான் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்புணர்வு ஒரு தாய்க்கு முன்னாடியே ஒரு பெண்ணுக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு 1 மணி நேரத்தில் அந்த பசங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இரட்டை இன்ஜின்னு சொல்லி மாத்தட்டி கொள்ளக்கூடிய இந்த டப்பா இன்ஜின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து திமுக மீது திருப்புவதற்காக இது நம்ம உற்று நோக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி 2023 அன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டே அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க, விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் நாங்கள் பார்லிமெண்ட்ல கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு. 2 வருஷம் எதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க? காத்துக்கிட்டு இருந்தது பத்தாது அப்படின்ட்டு இப்போ 2011 சென்சஸை வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த அன்ஃபேர் டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு. அன்ஃபேர் டீலிமிட்டேஷனை இவங்க வரவேற்க மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சே அதோட ஒன்னா விமன்ஸ் ரிசர்வேஷனையும் நீங்க டைப் பண்ணி இவங்க எதிர்க்க மாதிரி எதிர்க்கட்டும், நம்ம இதை கொண்டு வராத மாதிரி பழிய தூக்கி எதிர்கட்சிகள் மேல போடலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க திருட்டுத்தனம் குட்டு வெளிப்பட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1921 நீதி கட்சி இந்தியாவுக்கே முதன்மையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாத போதே முதல்ல தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி தான். அதன் வழி வந்த நீட்சியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் 30 விழுக்காடு அரசு பணி கொடுத்ததை 40 விழுக்காடாக உயர்த்தினார். 30 விழுக்காடு உள்ளாட்சிகளில் கொடுத்த அந்த ரிசர்வேஷனை 40 விழுக்காடு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் கொடுத்தாங்க. மேயர் 21 மேயர் தமிழ்நாட்டில் 2022 இருக்கும் பொழுது 11 கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேலாக பெண் மேயர்கள் கொடுத்தாங்க வாய்ப்பு. மற்றும் சென்னை தலைநகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலித் பெண் சகோதரி பிரியாவுக்கு கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய 200 கவுன்சிலர்களில் 102 above 50% வந்து பெண்கள் தான் கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் ஈரோட்லையும் பார்த்தீங்கன்னா 50-50 பெண் கவுன்சிலர்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியாக இருக்கக்கூடிய திமுகவில் எங்களுடைய எம்பி வில்சன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்காங்க அபவுட் விமன்ஸ் ரிசர்வேஷன். விமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு என்னைக்குமே நாங்கள் திமுக தடையே கிடையாது. அவங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய வளர்ச்சிக்கு, ஏன்னா 2021 ஆட்சி அமைந்த முதல் விடியல் பேருந்து ஆகட்டும், கலைஞர் உரிமை தொகை ஆகட்டும், பெண்கள் பேரில் பட்டா கொடுக்கறது ஆகட்டும், பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, ஈவன் இப்போ தேர்தல் அறிக்கை 2026 பார்த்தீங்கன்னா மகளிர் காப்பகம் கொண்டு வரேன் இருக்காங்க. மகளிர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குழந்தைகள் காப்பகம் கொண்டு வராங்க. எதுக்கு குழந்தைகள் காப்பகம்னா, குழந்தைங்க ஓட்டு போடவா போகிறாங்க? பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் குடும்ப பொருளாதாரத்தை அவங்க மேம்படுத்தணும், குடும்பம் மேம்படணும், பெண்கள் பொருளாதார விடுதலை அடையணும் அப்படிங்கறக்காக தொடர்ந்து ஒரு முதல்வர் பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்படின்னா கல்வி தந்தையான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தாயுள்ளம் கொண்ட தாயுமானவராக உருவெடுத்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து அமித்ஷா மற்றும் அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக மீது பழி போடுவதற்காகவே 2011 இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் 850 எம்பிஸ் சீட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் எங்களுடைய கடைசியும் முதல் கேள்வியும் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய 543 எம்பியில நீங்க ஏன் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது? எங்க திமுக என்றும் இந்த அடிப்படையில் நீங்க ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணாதீங்க.
இப்போ 2026 மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க MP சீட்டை அதிகம் பண்றீங்கன்னா பரவாயில்ல, நீங்க பண்றதே ஃபோர்ஜரி. அந்த ஃபோர்ஜரியை 2011 மக்கள் தொகையை வச்சு பண்ணலாம்னு நீங்க திட்டம் போடுறீங்க. நாங்க கேட்கறது இப்ப இருக்க மக்கள் தொகையை எடுங்க, அதன் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நியாயம். அதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா நீங்க அர்த்த ராத்திரியில திடீர்னு வந்து ஒரு அறிக்கை கொடுப்பீங்க, நாங்க இந்த மாதிரி தொகுதி மறுவரையறைய நாங்க செய்ய போகிறோம் அப்படின்ட்டு திடீர்னு எப்படி டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷனையும் கொண்டு வரக்கூடிய இந்த பாஜக ஏமாற்று வேலைகளை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.